காஞ்சிபுரம் மாவட்டம் மானாமதி அரசு பள்ளியில் வகுப்பறைகள் இல்லாமல் மாணவர்கள் வெட்டவெளியில் பயின்று வரும் நிலையை போக்கும் வகையில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தனது சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 2 பள்ளிகளுக்கு 8.47 கோடி ரூபாய் மதிப்பில் கூடுதல் வகுப்பறைகள் கட்ட பூமி பூஜை பணியினை துவக்கி வைத்தார். இதில் கலந்து கொள்ள வந்த எம்எல்ஏவிடம் ஆசிரியைகள், மாணவிகள் என பல தரப்பினரும் இரு பள்ளிகளிலும் கழிவறை வசதி முறையாக இல்லை எனவும் இதனால் சிரமப்படுவதாக புகார் தெரிவித்த நிலையில் எம்எல்ஏ அதிகாரிகளிடம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சையில் இருந்த 4 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் முறையான சிகிச்சை இல்லாததே காரணம் என உறவினர்கள் திடீர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவரது மகன் பொன்மாறன் என்ற 4 வயது சிறுவனுக்கு கழுத்தில் கட்டி இருப்பதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிறுவனுக்கு ஊசி போட்டதால் தான் சிறுவன் உயிரிழந்ததாக சிறுவனின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கத்தால் தர்பூசணி பழங்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனையாகி வரும் நிலையில் தற்போது அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தர்பூசணி கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்குவதாகவும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தர்பூசணி பழத்திற்கு அதிக வரவேற்பு இருக்கிறது என வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நெல்லையில் 4 வயது சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த சம்பவம் குறித்து மருத்துவர்கள் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுகிறது என்றும், சிறுவனுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்துள்ளது என்றும், புற்றுநோய் பாதிப்பு உள்ளதா என்பதை பரிசோதனை செய்யவே இந்த ஊசி செலுத்தப்பட்டது என விளக்கமளித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட ஊழியர் மற்றும் மருத்துவர்கள் அனைவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும் வரை சிறுவன் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் காருக்கு போடப்பட்டு இருந்த கவரை பெண் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராணிப்பேட்டையில் பிரபல காலனி தொழிற்சாலை பங்குதாரர்களின் ஒருவரான ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த முகமது சாலின் என்பவர் செக் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் இவருக்கு ராணிப்பேட்டை நடுவர் நீதிமன்றம் 6 மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 48 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்க வேண்டும் என்றும், பணம் வழங்க தவறினால் கூடுதல் சிறை தண்டனை விதிக்கப்படும் என உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 60 வயது மனைவியை கொலை செய்து தப்பிய 70 வயது கணவரை போலீசார் கைது செய்தனர். இந்திரா என்பவர் மற்றொரு நபருடன் தகாத உறவில் இருந்ததாக கூறி அவரது கணவர் பாலகிருஷ்ணன் கண்டித்து வந்த நிலையில் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் மனைவி இந்திராவை கொலை செய்துவிட்டு பாலகிருஷ்ணன் அவரது உறவினர் கலா என்பவர் மீதும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடிய நிலையில் அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தர்மபுரியில் பணிக்கு சென்றபோது விபத்தில் உயிரிழந்த கௌரவ விரிவுரையாளருக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க கோரி கௌரவ விரிவுரையாளர்கள் சார்பில் கோரிக்கை மற்றும் வாயில் முழக்க போராட்டம் நடைபெற்றது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இலங்கை தமிழர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட பூமி பூஜைக்காக வருகை தந்த திமுக அமைச்சர் ஏவா வேலுவை கண்டித்து இலங்கை தமிழர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுக்குமாடி குடியிருப்பு வேண்டாம் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து 3 முறை மனு அளித்தும், தொகுதி அமைச்சர் ஏவா வேலுவை சந்தித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மீண்டும் அதே பகுதியில் பூமி பூஜை போட வருவதை கண்டித்து இலங்கை தமிழர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகத்தில் 20க்கும் மேற்பட்ட சித்தாமூர் அருகே உள்ள கொளத்தூர் ஊராட்சியைச் சேர்ந்த பெண்கள் 100 நாள் வேலை கேட்டு வட்டார வளர்ச்சி அலுவலரின் அலுவலகத்தில் அமர்ந்து முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.